பத்துலு, இங்க இருக்கிற மாமரத்துல எல்லாம் மாம்பழத்துக்கு பதிலா சூடா சமோசா காய்ச்சதுனா எப்படி இருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்ன ஆகுமா? அப்படி மரத்துல சமோசா காய்ச்சதுன்னா நான் எதுக்குடா அந்த டீ கடை மண்டைகிட்ட போய் சமோசா சாப்பிடணும்? இத மரத்துக்கு கீழே ஹாயா படுத்து தூக்கிட்டு பசி எடுக்கும் போதெல்லாம் பறிச்சு சமோசாவை நல்லா சாப்பிடுவேன். பொதுவா பொது ஜனங்கள்ல என்ன நினைப்பாங்கன்னா மரத்துல பூரா பணம் காய்க்கணும், அதை வச்சு வீட்டுல செலவு பண்ணணும்னு தான் இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா கற்பனையில கூட சமோசாவை தான் கேக்குறடா வீங்க மண்டையா? பத்துலு, அந்த கிளி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கிளி பேசுதுடா. கிளி பேசுதுடா. சூப்பர். இந்த கிளி ரொம்ப அற்புதமா இருக்குடா. இது அற்புதமான கிளி இல்லங்க, என்னோட கிளி. பரவாயில்ல, கிட்ட வச்சுக்கங்க. ஆமா, இதை எங்க இருந்து கொண்டு வரீங்க? நான் சின்ன வயசுல இருந்து இத சீராட்டி தாளாட்டி பேச சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். உங்களுக்கு இந்த கிளி பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிளி பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு, அதே நேரத்துல ரொம்ப புத்திசாலித்தனமாவும் தோணுது. அப்பனா இந்த கிளிய வாங்கிக்கங்க. தாராளமா நான் இத விக்கிறேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்கிக்கங்க. ஆனா இதோட விலை மொத்தம் 500 ரூபாய். 500 ரூபாயா? தலமா கட்டின தம்பி, கொஞ்சம் விலைய குறைக்கலாமே. சரி, அப்பனா 400 ரூபாய் கொடுங்க. நல்ல புத்திசாலியான கிளி, 400 ரூபாய் கொடுக்கணும்ல. மோட்டு அவசரப்பட்டு வாயை விட்டுறாதுடா. இப்ப நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லடா கைவசம். ரொம்ப பார்த்து பேசுடா. தலமா கட்டி, எங்க கிட்ட இப்ப அவ்வளவு பணம் கிடையாதுடா. அப்படின்னா எவ்வளவுதான் இருக்கு? என்ன இப்ப என் பாக்கெட்ல கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு 10 ரூபாய் இருக்கும். வாங்கிக்கிறியா? சரி விடு, நீ இந்த கிளிய வச்சுக்க, பத்திரமா பாத்துக்கங்க. இனிமே இந்த கிளி உங்களோட பொறுப்பு. வச்சுக்கன்னா இனிமே இவர் தான் உங்க புது முதலாளி. இவர் சொன்ன பேச்செல்லாம் நீ கேட்கணும். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் பிரதர், இந்த கிளி ஒண்ணும் பறந்து போயிடாதே. அதெல்லாம் பறக்காது. ஆனா இது ரொம்ப விசுவாசமான கிளிங்க. இதோட முதலாளி கிட்ட இருந்து யாராவது இத வாங்கிட்டு போனா அவங்களையும் தன்னோட முதலாளியா நினைக்கும். அப்புறம் உங்களை விடவே விடாது. அப்படின்னா இது கூட ஜாலியா நாம விளையாடலாம். என்னடா சொல்ற? சரிங்க, நான் கிளம்புறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ எதிரில அகலமா வளர்ந்த அண்ணன் வந்துட்டாரோ. நாம யார் வம்புக்கும் போறதில்ல. சோம்பேறி, என்கிட்ட அடி வாங்கணும்னு உனக்கு ஆசையா இருக்காடா? வா. இவன் எதுக்கு முறைக்கிறான்? என்ன பார்த்து என்ன சொன்ன? இல்ல, நில்லு, ஓடாத. இப்ப என் திமிர காட்டுற பாரு. நான் என்ன பண்ண? எதுக்காக அடிக்கிறீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நீ ஒண்ணுமே பண்ணாம தான் என்ன சண்டைக்கு கூப்பிட்டியா? இந்தா என்கிட்டயா மோதிர? இந்த வாங்கிக்க. ஐயோ பாக்ஸர் அண்ணா, அவசரப்பட்டு மோட்டுவை இந்த குத்தெல்லாம் குத்தாதீங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டது இந்த கிளி பயவுள்ளதான். இந்த கிளிதான் பேசுச்சு. அது ரொம்ப நல்லா அழகா பேசும். இவ்வளவு நேரம் பேசல, இப்ப அவர்கிட்ட பேசிக்காட்டு. ஓ, இந்த கிளி பேசுமா? அதுவும் உன்னோட குரல்ல பேசுமா? அப்படின்னா பேசுங்கறல. என் பேரு விச்சுக்கண்ணா. என் பேரு விச்சுக்கண்ணா. இது விச்சுக்கண்ணான்னு மட்டும் தான் சொல்லுது. இல்ல மோட்டோ, இந்த வாட்டி உன்னை பேசுறேன். இதுக்கு மேல இப்படி பண்ண உன்னை தோச்சி காய போட்டுருவ. ஜாக்கிரதை, புரிஞ்சுதா? ரொம்ப நல்லா புரிஞ்சுது. பாக்ஸர், போயிட்டு வாங்க. அதிகமா வளர்ந்தவனே, அகலமா வளர்ந்தவனே, நில்றா. வீங்கி போன கண்ணா. உங்க 2 பேருக்கும் அவ்வளவு தைரியமா? மோட்டு வாடிக்கிட்டே பத்துல மேல கை வச்சு பண்ற. வீங்கி போன கண்ணா. எங்க இப்ப சொல்ற? சொல்லு. எங்கடா அவரை ரிட்டர்ன்ல போ. இனிமே பேசுவியா? மோட்டோ, இது சாதாரண கிளி இல்ல. நாடி நரம்பு எல்லாத்துலயுமே ரத்த வேறி ஊறி போன ஒரு கிளி போல இருக்கு. மோட்டோ, வர ஆடி மாசம் டிஸ்கவுண்ட்ல வித்துடலாம். எவ்வளவு தூரண்டா ஓடுறது? அம்மா அம்மா. இவன் ஏன்டா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்? திருடனா இருப்பானோ? இங்க பாரு தம்பி, எதுக்கு மரத்துக்கு பின்னாடி மரவெட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க? மோட்டு பத்துலோ, நீங்களும் வந்து ஒளிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் வாங்க. ஆனா நான் எதுக்காக ஒளிஞ்சுக்கணும்? நான் என்ன திருட்டு பையனா? மோட்டு பத்துலோ, நான் தான் சிங்கம். என்னது சிங்கமா? அதுவும் நீயா? டேய், சிங்கத்தோட கால் தூசிக்கு நீ தேர மாட்ட. அவர் பேரை சொல்லி ஏமாத்துறதுக்கு எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? நீ அசிங்கண்டா. முகத்தை பார்த்தாலே தெரியுது ஒரு திருடன்னு. அட பாவிங்களா, தயவு செஞ்சு என்ன அடிக்காதீங்க. நான் தான் ஒரிஜினல் சிங்கம். சொன்னா கேளுங்கடா. மோட்டு பத்துலோ, வேண்டாம், சொல்றதுக்கு அப்பா கேளுங்கடா. சட்டத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன். என்னடா அவர் மேல மிமிக்ரி எல்லாம் பண்ற? தாய் மீது ஆணையாக சொல்கிறேன்.
என்ன பேச்சு பேசுற பத்தியா? அட பாவிகளா, கொஞ்சம் அங்க பாருங்க, அவசரப்படாதீங்க. நான் தான்டா சிங்கம். என்னது சிங்கம் சார் நீங்களா? சாரி, வெரி சாரி. நாங்க திருடன் நினைச்சு உங்களை அப்படி புரட்டி எடுத்துட்டோம், மன்னிச்சிருங்க. சாரி. ஆனா சிங்கம் சார், நீங்க எதுக்காக இந்த இடத்துல இப்படி களவாணி பைய மாதிரி ஒளிஞ்சிருக்கீங்க? நான் இங்க ஜான் த டானை பிடிக்கிறதுக்காக ஒளிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து ஒளிஞ்சுக்கோங்க, சீக்கிரம் வாங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். நில்றா. மோட்டு பத்துலு, என்னோட குரல்ல பேசி ஜான் த டானை நீங்க தப்பிக்க வச்சிட்டீங்க. அவனை பிடிக்கணுங்கிறதுக்காக 3 நாளா நான் இந்த வேஷத்திலேயே அலைஞ்சிட்டு இருக்கேன். நாங்க எதுவுமே பண்ணல சார். இந்த கிளிதான் உங்க மாதிரியே பேசிச்சு. மோட்டு பத்துலு, இந்த கிளியால எப்படி என்ன மாதிரி பேச முடியும்? என்ன ஏமாத்துறீங்களா? நிஜமாவே என்ன மாதிரி உன்னால பேச முடியுமா? சொல்லு 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 சொல்லு. நான் தான் விச்சு விச்சு. அட கொய்யால, இப்ப பேசி அதே மாதிரி பேசி காட்டு. மோட்டு பத்துலு, இது வாயில்லா ஜீவன். இது மேல நீங்க பழிய போடுறீங்களா? நோ 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 நோ. இதுக்காக உங்க 2 பேருக்கு இந்த சிங்கம் தண்டனை கொடுக்க போறான். ஒரு 2 நண்பர்களுக்குள்ள அடிச்சுக்கிறது இல்லங்க, எங்க போனாலும் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, நாம எதுக்காக இந்த கிளியை கொண்டு போய் காட்டுல விட போறோம்? சொல்லுப்பா. பூசணிக்கா மண்டையா, இந்த கிளியோட சொந்தக்காரங்க எல்லாம் காட்டுல தான் இருக்காங்களா? அவங்க குடும்பத்தோட இதை சேர்த்து வச்சிடலாம். மோட்டு நண்பா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. இதோட வீடு வந்தாச்சு. போ விச்சுக்கண்ணா, உங்க வீடு வந்தாச்சு, போயிட்டு வா. பறந்து போ கிளியே, பறந்து போ, பறந்து போ. என்னப்பா மோட்டு, இது மறுபடியும் இங்க வந்துருச்சு? போயிட்டு வா, பறந்து போ, என்னை விட்டு போயிடு. சொன்னா கேளு, என்ன தொந்தரவு பண்ணாத. சொன்னா கேளு, போயிட்டு வா. கடவுளே, என்னை எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்ற? என்னை விட்டு போயிடு. 10 ரூபா கொடுத்து வந்த விலைக்கு வாங்கி என் உடம்பெல்லாம் 10 போட வச்சுட்டீங்க. தயவு செஞ்சு சொன்னா கேளு, உன்னை ஃப்ரீயா விடுறேன். காட்டுக்குள்ள போயிடு, என்ன தொந்தரவு பண்ணாத. பத்துல மண்டையா, ஏதாவது ஐடியா பண்ணுடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஐடியா மோட்டோ, பேசாம இந்த கிளியை வச்சு ஒரு மிமிக்ரி ஷோ நடத்தி பல்கா அமௌண்ட் தேத்திடலாம் மோட்டோ. எப்படி என்னோட ஐடியா? அட வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? 25 வருஷம் அனுபவத்துல இப்படிப்பட்ட ஒரு கிளியை பார்த்ததில்லப்பா. அட என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இது எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தோ? The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதாவது இம்பாசிபிள். மோட்டோட இந்த கிளி நல்லா பேசுது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். அந்த கிளி நமக்கு கிடைச்சா நமக்கு அதிர்ஷ்டம் தான். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. இப்ப பஞ்ச் டைலாக் முக்கியம் இல்ல, கொஞ்சம் அங்க பார். அந்த கிளியை எப்படியாவது நாம அமுக்கியே ஆகணும். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான. வாங்க, நில்லுங்க. நினைச்சது நடந்துருச்சு. இத கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? பட்ட பகல்ல 12 மணி நேரத்துல ஒரு கிளிய களவாண்டு போறாங்களே, அந்த வண்டியை எப்படியாவது புடிங்க. மோட்டு அண்ணே, உங்களோட கிளிய நீங்களே வச்சுக்கங்க ப்ளீஸ். இந்தாங்க வாங்கிக்கங்க. இல்ல குட்டை தானே, அதுக்கு இனிமேல் உனக்கு தான் சொந்தம். அதை நீயே வச்சுக்க. கஷ்டப்பட்டு திருடி இருப்பல்ல, வச்சுக்கோ. இல்ல, இது உங்களுக்கு தான் சொந்தம். இந்த கிளி ஜான் தட்டான அழிச்சிடுச்சு மோட்டு அண்ணே. நேத்து நான் ஜுவல்லரி ஷாப்புக்கு திருடுறதுக்காக போனேன்.
டான் ஆக போறான் டான் ஜான் ஆவான் டான் அதுக்கப்புறம் பேங்க கொள்ளையடிக்க போனேன். பணத்தை எடு. என் மேல கருணை காட்டுங்க. உங்களோட கிளிய தயவு செஞ்சு நீங்களே வச்சுக்கங்க ப்ளீஸ். நான் எங்கெல்லாம் போறேனோ அந்த இடத்துக்கெல்லாம் இது என் கூட வந்து சத்தம் போட்டு என்ன புடிச்சு கொடுத்துடுச்சு. மோட்டு பத்லு, இது உங்களோட கிளி தானே? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதை நீங்களே வச்சுக்கங்க ப்ளீஸ். ஜான் டான் ஜான் ஆக போறான் டான். என் முதலாளி ஜான். நல்லா தூங்கி கனவு கண்டுகிட்டு இருந்தா இப்பதான் அப்படியே ஒரு செட்டப்ல இருந்தா அதுக்குள்ள வந்து கெடுத்துட்டான். இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் டான் ஆகணும். இந்த கிளிதான் என்ன அடி வாங்க வைக்குது. எங்க போனாலும் கூட வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு சிப்பு தாங்க முடியல. சிப் சிங்கம் சார், நீங்க தான் சீஃப் கெஸ்ட். இந்தாங்க இந்த தேங்காய் உடைச்சு எங்களுடைய பஸ் பிசினஸ் நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும். அட கடவுளே, இது என்ன பெரிய வம்பா போச்சு. நான் ஆரம்பிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இது ஆரம்பிச்சு வைக்கலனாலும் பெரிய பிரச்சனை தான். நான் கிளம்புறேன்ப்பா. நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு போன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வரேன். பாய் பாய். டாடா. சிங்கம் சார். ஏய் மோட்டு, என்கிட்ட கூட நான் இதை உடைச்சு ஆரம்பிச்சு வைக்கிறேன். ஏய் யா நல்ல வேலை, அந்த இடத்தை விட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இனிமே எந்த ஆபத்துமே இல்ல. இந்நேரம் அவங்க தேங்காவை உடைச்சிருப்பாங்க. ஓகே, இப்ப நாங்க திரும்பி போலாம். அத கடவுளே, என்ன இது இப்படி ஆயி போச்சு. எந்த தேங்காவா இதுவா இவ்வளவு தூரம் என் பின்னாடி துரத்திக்கிட்டு வந்திருக்கு? தேங்காய் அங்கேயே போ. அங்கதான ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் போ. உண்மையிலேயே இது பெரிய அதிசயம் தான். பறந்து போன தேங்காய் அப்படியே பறந்து வந்து நம்ம காலுக்கிட உடைஞ்சிருக்கு. நான் அந்த தேங்காவை தூக்கி இங்க போட்டேன். அது நேரா இங்க வந்து உடைஞ்சிருக்கு. ஆனா என்னோட தலைய பாருங்க. உங்களோட ஆரம்ப விழா எனக்கு எதுக்காக இப்படி நிறைவு விழாவா இருக்கு? சிங்கம் சார், சாரி, வெரி சாரி. வேலையை ஆரம்பிக்கலாமா? வாங்க. காரைக்குடி 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 திருப்பத்தூர் காரைக்குடி திருப்பத்தூர் காரைக்குடி திருப்பத்தூர். ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் தான் டிக்கெட். காரைக்குடி திருப்பத்தூர் வீடியோ கோச். சீக்கிரம் வாங்க. 5 ரூபாய் 5 ரூபாய் 5 ரூபாய். கமல்பூருக்கு 5 ரூபாய் கமல்பூருக்கு 5 ரூபாய். நீ இப்ப பஸ் கம்பெனி ஆரம்பிச்சிட்டியா? திருடி திருடி எனக்கு ரொம்ப போர் அடிச்சிடுச்சு. இப்ப நேர்மையா பிசினஸ் பண்ணலாங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இப்ப பஞ்ச் டயலாக் முக்கியம் இல்ல, நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணணும். கத்து கத்து. கமல்பூருக்கு வெறும் 5 ரூபாய் தான். சீக்கிரம் வாங்க வாங்க, வந்து ஏறுங்க வாங்க. நண்பர்களே, போகாதீங்க, சொன்னா கேளுங்க. 5 ரூபாய் பாஸ், டப்பா பாஸ். 5 ரூபாய் நம்ம ஏமாந்து போயிடாதீங்க. இது வீடியோ கோச். டேய் பத்லு, எனக்கு வயிறு காலியா இருக்கும், மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணுடா, சீக்கிரம் சொல்லு. ஐடியா. கமல்பூர் 5 ரூபாய். கமல்பூர் 5 ரூபாய். ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ. கமல்பூர் 5 ரூபாய். வாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு 2 டிக்கெட் ஃப்ரீ. ஒரு டிக்கெட்டுக்கு 2 டிக்கெட் ஃப்ரீ. போதும் போதும், நிறுத்துங்க. நீங்க பிசினஸ் பண்ற விதமே ரொம்ப தப்பா இருக்கு. பஸ்ல டிக்கெட் எப்பவும் 10 ரூபாய்க்கு தான் விக்கணும். எல்லா பஸ்ஸுமே அப்படிதான் விக்கிறாங்க. யாரு எந்த பஸ்ல ஏறணுங்கிறது அது பேசஞ்சரோட இஷ்டம். நான் எல்லாத்தையுமே கண்காணிப்பேன். யார் பஸ் ஒழுங்கா ஓட்டலையோ இல்ல சட்டத்துக்கு புறம்பா போனாலோ அவங்களோட லைசன்ஸ் கட் பண்ணப்படும். புடிங்கிடுவேன், ஜாக்கிரதை. ஓகே சார். பாஸ் பாஸ், அவங்க கிளம்பிட்டாங்க பாருங்க. அவங்க முதல்ல கமல்பூருக்கு போய் சேர்ந்தாங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டு அவங்க தான் முதல்ல வருவாங்க. நாம போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க பாஸ். சரி சரி, சீக்கிரம் போலாம் சீக்கிரம் போலாம். அவங்களுக்கு முன்னாடி நாம போலாம். ஆஹா, முட்டை பையன் பின்னாடியே ஃபாலோ பண்றான். வழி விடுடா.
இன்னொரு பஸ்ஸை இப்படி இடிச்சு ஓவர்டேக் பண்றது ரொம்ப தப்பு. நீ சட்டத்துக்கு புறம்பா போயிட்ட. இப்பவே உன்னோட லைசன்ஸ கிழிக்கிறேன். கொஞ்சம் பார்த்து மெதுவா ஓடுங்கப்பா. இதுக்குதான் ஹெல்மெட் போட்டுக்கணும்னு அரசாங்கம் சொல்லுது. கஜா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப சுலபம். இருந்தாலும் இந்த பஸ்ல இனிமே நான் உட்காரவே மாட்டோம்பா. இந்த மாதிரி வண்டி ஓட்டுறது சட்டத்துக்கு புறம்பானது. இப்பவே போய் அவங்க லைசன்ஸ கிழிக்கிற. இதோ வர. இப்படி என்ன நடு ரோட்ல பார்த்த உடனே அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. நான் தான் ஜெயிப்பேன். பாஸ் முன்னாடி பாருங்க பாஸ், சிங்கம் சார் வந்திருக்காரு. அம்மா சிங்கம் சார்! அடடா சிங்கம் சார், அந்த ஜானை நீங்க சும்மாவே விடக்கூடாது. அட கடவுளே, என்ன இப்படி அந்தரத்துல தொங்க விட்டுட்டானுங்களே. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஏய் ஸ்டாப், ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. அம்மா எல்லாரும் அவங்க சீட்டை கெட்டியா புடிச்சுக்கிட்டு உட்காருங்க. அந்த டான் நம்மள நிம்மதியா வண்டி ஓட்ட விட மாட்டேங்கிறான். அதனால டிஃபன் பிரேக்ல வண்டி நிக்காது. இறங்கியா கீழே. என்ன ரோட்டுக்கு நடுவுல கல்லெல்லாம் வைக்கிறாங்க. இவங்க சட்டத்தை மீறாங்க. ஒரு பஸ் போற ரோட்ல இப்படி கல்லெல்லாம் வைக்கிறது சட்டத்துக்கு புறம்பானது. ஜான் தி டான், என்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது. அடடா, என்ன இது? எதிரி நம்மள அட்டாக் பண்ணிட்டு போறானே. பாஸ் பாஸ், இந்த கல்லெல்லாம் வச்சது நாம தானே, அதனாலதான் நம்ம மேலே வந்து விழுந்துருச்சு பாஸ். பஸ் பிடிக்கடா, சீக்கிரம் வேகமா வாங்க. ஏறுங்க ஏறுங்க. அருமையா பிரேக் பண்ணுங்க பாஸ். டாப் கியர்ல போக்குறீங்க. என்னடா சேசிங்க இங்கிலீஷ் படத்தோட பயங்கரமா இருக்குடே. போட்டோ பாத்துறா. ஜான் மறுபடியும் சட்டத்தை மீறான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். வண்டி நிறுத்து, வயல்லாம் கலக்குது. நாங்க இறங்கி நடந்தே போயிடுறோம்ப்பா. ஆமா ஆமா, எங்க பணத்தை திருப்பி கொடுங்க, எங்களை கீழே இறக்கி விடுங்க. இந்த பஸ் ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா வாங்க. இதுல ஏன் தப்பு எதுவுமே கிடையாது. அந்த குட்ட பையன் தான் என்ன சீட்டி விட்டுக்கிட்டே இருக்கான். கூடிய சீக்கிரம் நம்ம காரைக்குடி போய் சேர்த்துடலாம். மண்ணை போச்சு. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் లో ఎప్పుడు ఎవరు సవారీ బస్సులో పన్నదే இல்லையாப்பா. எல்லாரும் கொஞ்சம் கெட்டியா பிடிச்சிட்டு உட்காருங்க. எல்லாரோட குலசாமியை 4-5 தடவை வேண்டிக்கங்க. இங்க பாரு மோட்டோ, ரொம்ப சூதானமா இந்த வண்டி அந்த பக்கம் போய் ஆகணும். நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாதுடா. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். இந்த பஸ்ல இருக்கிற எல்லாரையும் நீதான் காப்பாத்தணும். கடவுளே நிச்சயமா நம்மள மாதிரி நல்லவங்களை காப்பாத்துவாரு மோட்டோ. எந்த நேரத்துல பஸ்ல ஏறணும்னு தெரியல. இப்படி மாட்டிக்கிட்டே கடவுளை காப்பாத்த. என்ன இது?
என்ன பண்றீங்க நீங்க? கமல்பூர் போறதுக்கு இது ஷார்ட் கட். மோட்டோ பத்துல முதல்ல அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்புறம் அங்க இருக்கிறவங்க சீக்கிரமா அவன் பஸ்ல வந்துருவாங்க. இல்ல, அப்படி நடக்க நான் விட மாட்டேன். சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். அதாவது இம்பாசிபிள். நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். நீ திரும்ப திரும்ப சட்டத்துக்கு புறம்பா நடந்துகிட்டு இருக்க. உன்னை நான் விட மாட்டேன். நான் இப்ப உன்னோட லைசன்ஸ கிழிச்சு எரிய போறேன். சிங்கம் சார், உங்க சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவு வேணாமா? லைசன்ஸ் அப்புறம் கிழிச்சுக்கலாம். இல்லனா இந்த பாலம் கிழிஞ்சிரும் சார், புரிஞ்சுக்கிங்க. நம்ம உசுர அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. Stop in the name of law. நாம தான் முதல்ல வந்தோம். டான் தான் முதல்ல வந்தான். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் இறங்குங்க. இங்க இருக்கிறவங்களை எல்லாம் ஏத்தணும். ஏய் ஜோ, நீ ரொம்பவே சட்டத்துக்கு எதிரா நடந்திருக்க. உனக்கு எதிரா நான் இப்ப சலான் எழுத போறேன். 1 இல்ல 2 இல்ல நிறைய சலான் எழுதுவேன். 20,000 ரூபாய் ஃபைன் கட்டு. 20,000 ரூபாயா? சாதாரண பஸ் டிரைவருக்கு இவ்வளவு பெரிய ஃபைனா? இது மிகப்பெரிய அநியாயமா இருக்கு சிங்கம் சார். சிங்கம் சார், இவனுக்கு சலான் எழுதாதீங்க. இவன் செஞ்ச டிரைவிங்க்கு இவனுக்கு பரிசு கொடுக்கணும். என்ன சொல்றீங்க நீங்க? கேட்டீங்களா சிங்கம் சார்? இவன் எனக்கு பரிசு கொடுக்க போறானா என்னோட டிரைவிங்காக? சரி சரி, சீக்கிரம் கொடுங்க. எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க. வாங்க நண்பர்களே, இவனுக்கு பரிசை கொடுக்கலாம். வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்ன பண்ணி? ஆமா, காப்பாத்துக்கடா, வேடிக்கை பார்க்காதீங்க. எவ்வளவு சீக்கிரமா பாஸ் டிரைவ் பண்ணாரோ அதே மாதிரி அவருக்கு பரிசும் கிடைக்குது இல்ல? பிரமாதம் பிரமாதம். பாருங்க, இப்படித்தான் சோகமா உக்காந்துகிட்டு இருக்கான். ஒண்ணு பூமியை பாக்குறான், இல்ல அண்ணாந்து வானத்தை பாக்குறான். அவனை பார்க்க எனக்கு சங்கடமா இருக்கு. பத்லு, நீ என்ன சொல்ற? எப்பவுமே லொடலொடன்னு பேசுற ஒரு ஆளு இப்ப எதுவுமே பேச மாட்டான். எனக்கு தெரியும்பா, நம்ம மோட்டோவுக்கு சோகமா இருக்கிற ஜுரம் வந்திருக்கு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேல என்னோட நண்பனை நான் சோகமா பார்க்க விரும்பல. கஜா கஜா, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லப்பா. சரி வாங்கப்பா, நாம எல்லாரும் சேர்ந்து அவனை சந்தோஷப்படுத்துவோம். வாங்க போலாம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, ஏதாவது கொஞ்சம் பேசுப்பா. என் முன்னோர்கள் மேல ஆணையா சொல்றேன், என்னால உன்னை இப்படி சோகமா பார்க்கவே முடியலப்பா. ஏய் மோட்டு, சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். சொல்லு 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 சொல்லு. என்கிட்ட நீ பேச மாட்டியா மோட்டு? அப்புறம் நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். சொல்லுப்பா மோட்டு, உனக்கு என்ன வேணும்? உன் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு தான்ப்பா நாங்க வந்திருக்கிறோம். சொல்லுப்பா. சமோசா வேணும். இன்னும் கொஞ்சம் வேணும். இப்போது சந்தோஷப்படு. சமோசா செஞ்சு நான் வெறுத்து போயிட்டேன். மோட்டு, என் ஆருய நண்பா, உடன்பிறா சகோதரா, உனக்கு என்ன தாண்டா ஆச்சு? அட சொல்லுப்பா மோட்டு, உனக்கு என்ன வேணும்? எது செஞ்சா நீ சந்தோஷப்படுவ? சொல்லு 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 சொல்லு. என்ன வேணும்? அந்த மேகத்து மேல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட. மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, நீ என்னப்பா சொல்ற? வேணும் வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். அங்க உட்காந்து நான் சாப்பிட்டே ஆகணும். ஐஸ்கிரீம் வேணும் எனக்கு.
அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இங்க பாரு, நாம மேகத்துக்குள்ள வந்துட்டோம். உனக்காக கொண்டு வந்திருக்கிற ஐஸ்கிரீம் இப்ப நான் உனக்கு கொடுக்கறேன். என்ன எவ்வளவு அழகான இடத்துல உட்கார்ந்து நம்ம மோட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போறாரு. 20 வருஷம் அனுபவம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமாப்பா? மோட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவன் நிச்சயமா சந்தோஷப்படுவான்ப்பா. உண்மைதான். ஆஹா, என்னப்பா இது? இந்த ஐஸ்கிரீம் உருகி போயிடுச்சே. ஐஸ்கிரீம் எல்லாம் உருகி போச்சு. நான் எப்படி சாப்பிடுவேன்? டாக்டர் ஜட்கா சார், சீக்கிரமா ஏதாவது செய்யுங்க சார். அட மோட்டு, நீ கவலைப்படாதப்பா. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்பவே இந்த ஐஸ்கிரீமை நான் பழையபடி மாத்தி காட்டுறேன் பாரு. போ எல்லாம் போங்க போங்க போங்க, அந்த போங்க 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 போங்க. ஒரு ஐஸ்கிரீம் குடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? இந்நேரம் அது தண்ணியா போயிருக்கும். சீக்கிரம் எடுத்து கொடுங்க, இல்ல நானே எடுத்துக்கிறேன். ஆமா, நீயே போய் எடுத்துக்க. மோட்டு, என் நண்பா, இப்ப உனக்கு என்ன ஆச்சு? இப்ப ஏன்டா மறுபடியும் சோகமா இருக்க? சொல்லு, உன்னை சந்தோஷப்படுத்த இன்னும் நாங்க என்ன பண்ணணும்? நான் சம்பல் ரேவுக்கு பிக்னிக் போகணும். சீக்கிரம் கூட்டு போங்க. ஆமா, நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன். அந்த சம்பல்ல இருக்கிற மலை பிரதேசம் ரொம்ப அழகா இருக்குமாமே. அந்த சம்பல்ல ரொம்ப ஆபத்து இருக்குதாப்பா. முடியாது, நிச்சயமா முடியாது. நிச்சயமா நடக்காது. என்ன மோட்டு இப்படி சொல்ற? சம்பல்ல ரொம்ப பெரிய பெரிய கொள்ளக்காரங்களா இருப்பாங்களே, என்ன பண்றது? மோட்டு, என் உயிர் நண்பா, பிக்னிக்கு சம்பல் போனா நீ சந்தோஷப்படுவேன்னா உனக்காக நாங்க எல்லாரும் சம்பலுக்கு வரோம்ப்பா. கொள்ளக்காரங்க கிட்ட கூட சண்டை போடுவோம். என்ன, வாங்க. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்க கொள்ளக்காரங்க எல்லாம் யாரும் இல்லல்ல? ஏன் இல்ல, கொள்ளக்காரங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா அதை விட பெரிய தாக்கம் என்னன்னா எங்க கருப்பு புயல். நீங்க அவன் கண்ணில் படாம இருந்தா சரி. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல கருப்பு புயல்ன்ற பேரை நான் கேள்விப்பட்டது இல்லையாப்பா. கருப்பு புயல் சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். நான் அவனை சும்மா விட போறது இல்ல. வண்டி எடு. அண்ணா அண்ணா, இந்த ஏரியால கொள்ளக்காரங்க பயம் எதுவும் இல்ல இல்ல? ஏன் இல்ல, இங்க கொள்ளக்காரங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா அதை விட இங்க ஆபத்தான விஷயம் கருப்பு புயல் தான். நீங்க அவன் கண்ணில் படாம இருங்க. சரி சரி, அந்த கருப்பு புயலை விட்டு தள்ளுங்க. பிக்னிக்க கொண்டாடுவோம். மோட்டுவை சந்தோஷப்படுத்தணுமா வேண்டாமாப்பா? சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, அந்த கருப்பு புயலை இந்த சிங்கம் பாத்துக்குவேன். நீங்க ஜாலியா பிக்னிக் என்ஜாய் பண்ணுங்க. அவங்கள பார்த்தா கொள்ளக்காரங்க மாதிரி தெரியுதே. ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு கொள்ளக்காரங்கள பார்த்ததே இல்லப்பா. பாருங்கப்பா, கொள்ளக்கார நண்பர்களா, நீங்க எங்க ஓடிட்டு இருக்கீங்க? எங்களை நீங்க கொள்ளை அடிக்கலையா? இல்ல இல்ல, கருப்பு புயல் வந்துகிட்டு இருக்கான். ஓடுங்க. எங்க அந்த கருப்பு புயல்? பின்னாடி கருப்பு கலர் குதிரை ஒண்ணு வந்துகிட்டு இருக்க பாரு. உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிருங்க. என்னது இது? ஒரு சாதாரண கருப்பு குதிரையை பார்த்தா எல்லாரும் பயந்து போறாங்க. எதுக்காக இப்படி பயப்படுறாங்க? ஏன் பயப்படுறாங்கன்னு இப்ப காட்டுறேன். என்னடா தலையில ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்குதே? சாந்தி சாந்தி, அமைதி அமைதி. கருப்பு தம்பி, எதுக்காக இப்படி எல்லாம் கோவப்படுறீங்க? அமைதியா இருங்க. ஆஹா,
தெரியாம உட்காந்துட்டேன் போல இருக்க. முன்னாடி கால தூக்குது, பின்னாடி கால தூக்குது. பத்துலோ மாட்டிக்கிட்டேன்டா, என்ன காப்பாத்துறா. இது மாதிரி உனக்கு சாப்பிடறதுக்கு பச்சை புல்லெல்லாம் தர, தயவு செஞ்சு சொன்னா கேளு, என்ன இறக்கி விட்டுரு. நீ ரொம்ப நல்லவனா தெரியுற. என் மேல எவ்வளவு அன்பா இருக்க, என்கிட்ட எவ்வளவு இனிமையா பேசுற. நீதான் நல்ல நண்பன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனுஷங்கள நல்லவங்க இருக்காங்கன்னு தோணுது. இன்னில இருந்து நான் கெட்டவங்களை மட்டும்தான் அடிப்பேன். போ நண்பா, தைரியமா உன் வீட்டுக்கு போ. இனிமே மத்தவங்கள பயமுறுத்தாத. எல்லாருக்கிட்டையும் அன்போட அமைதியாகிரு. ஓகே? பத்துலு, என் உயிர் நண்பா, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. என் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்காக என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு சோதனை வச்சு பார்த்தேன். அதுல நீங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டீங்க. நண்பர்ன்ற முறையில எனக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கீங்க, எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கீங்க. உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்களை நான் மறந்தா நான் மனுஷனே கிடையாது. பத்துலு, நீங்க எல்லாரும் எனக்கு நண்பனா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். அட மோட்டு நண்பா, அப்படின்னா இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே வெறும் நாடகம் தானா? எங்களை இவ்வளவு பாடுபட வச்சிட்டியாப்பா நீ. ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல யாரும் இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்ததே இல்லப்பா. அட பாவி மோட்டு, சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் போதும். இப்போ உங்ககிட்ட இருக்க பணம், செயின், வாட்ச் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இல்லன்னா நமக்குள்ள சண்டை போட்டதெல்லாம் போதும். ஒற்றுமையை உயர்வு தருன்றது உலகத்துக்கு நிரூபிப்போம். எல்லா நண்பர்களும் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு இவங்களை உண்டுகிலன்னு பண்ணிடுவோம். வாங்க. Hey, stop in the name of law. You are under arrest. I am Singham, Inspector Singham. அம்மா. ஒரே ஒரு நண்பன் தான் குறையா இருக்கான். என் நண்பன் வாங்க. இப்ப அடிங்கடா பாக்கலாம். இந்த கருப்பு புயல் உங்களுக்கு எப்படி நண்பனானா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஒரு நல்ல நண்பனா என் கடமையை செஞ்சுதான் ஆகணும். என்ன வில்லங்க வரான்? என்ன எடுத்துட்டு வரானோ? வாடா உட்காரு. டேய் பத்தலமணியா, எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லு. நான் எதையாவது மறந்துட்டேனா? அடே மோட்டோ, நீ மறந்ததை நான் எப்படிடா என் வாயால சொல்ல முடியும்? பொதுவா நீ எதை மறக்கணுமோ அதை இன்னும் நீ மறக்கவே இல்ல. அதான்டா கேக்குறேன். எதை நான் மறக்கணும், எதை மறக்கணும் சொல்லு. அதான்டா சமோசா. சமோசாவா? ஏன்டா சமோசாவை ஏன்டா இந்த நேரத்துல ஞாபகப்படுத்தின? அந்த டீ கடை மண்டியங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு போனா அதை மறந்துட்டேன். என்ன விஷயம் தான் தெரியல. யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், ஒண்ணு ஞாபகத்துக்கு வர. நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, இன்னைக்கு என்னோட மேட்ச் இருக்கு. 8 மணிக்கு எனக்கு போன் பண்ணி என்ன எழுப்பி விட சொன்னேன்ல. சாரி சாரி பாக்ஸர் அண்ணாச்சி. அதாவது விஷயம் என்னன்னா, என்னுடைய மொபைல் போனை டிக்கெட்லயே மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். இப்பெல்லாம் ஞாபகம் மறந்து எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு அண்ணாச்சி. அதான் அப்படி ஆயிடுச்சு. அப்படியா? உன் மறதியை இப்பவே குணப்படுத்துறேன். இனிமே நீ வாழ்க்கையில என்னைக்கும் எதையும் மறக்கவே மாட்டடா. இந்த வேணாமே, அவன் ஏதோ ஒரு ஓரமா சமோசா தின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அடிச்சு கிடைக்க இந்த அடிக்கிறேன், இப்படி அடிக்கிறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி. உங்க 2 பேரும் சும்மா விட போறதில்லை.
சத்தம் இது? இடி ஏதாவது விழுந்துருச்சா? அட மோட்டு பத்துருவா, என் உயிர் நண்பா, உடன்பேரா சகோதரா. சரி, என் வீட்டு கூரிய பிச்சிட்டு வந்து விழற அளவுக்கு என்னப்பா அவசரம் உங்களுக்கு? அதான் வாசல் இருக்க, வாசல் வழியா வர வேண்டியதானே? சொல்லுங்கப்பா. டேய் பூசணிக்கா மண்டையா, அந்த பாக்ஸர் அடிச்ச அடியில உன் வீட்டு கூரைய பிச்சுக்கிட்டு இங்க வந்து விழுந்துட்டோம். அட இதான் பிரச்சனையா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை ராக்கெட்ல செட் பண்ணி மேல அனுப்பி வச்சிடுறேன். அதுவும் நிலாவுக்கு அனுப்பி வச்சிடுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. உப்பு தின்னவன் கண்டிப்பா தண்ணி குடிச்சே ஆகணும். என்ன புரிஞ்சுதா? கிளம்புக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. நீங்க அந்த ராக்கெட்டை தயார் பண்றதுக்குள்ள அந்த எக்கு தப்பா வளர்ந்தவன் எங்களை என்னென்னமா பண்ணிடுவான் போல இருக்கே. ஒரு அடியா 40 பேர் சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. டேய் பூசணிக்கா மண்டையா, இப்ப எனக்கு ஒரு புது மாதிரி வியாதி வந்திருக்குடா. அதாவது நான் எங்க போனாலும் அந்த இடத்துல என்னுடைய செல்போனை மறந்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அதை எங்க வச்சேன்னு தேடி பாக்குறதுக்குள்ள நான் எதுக்காக அதை எங்க தேடுறேன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த வியாதியில இருந்து நீ தாண்டா என்ன காப்பாத்தணும். ஏதாவது வழி சொல்லுடா. அட நண்பர்களே, இதுக்கான ட்ரீட்மெண்ட் உங்க போன்லயே இருக்குதப்பா. நீ ஒரு அலாரம் செட் பண்ணிடு, அதுல ஒரு ரிமைண்டரை வச்சிரு போதும். அதுவே உனக்கு ஞாபகப்படுத்திடும்ல. போடா பிஞ்சு போட மண்டையா, போனை எங்க வச்சேன்னு ஞாபகம் வர மாட்டாங்க. அதெல்லாம் அலாரம் செட் பண்ணணுமா இவனுக்கு? பூசணிக்கா தலையா, என் போன்ல அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. என்னப்பா இப்படி பேசிட்டு? உனக்கு ஒரு செல்போன் வேணும் அவ்வளவுதானே? நான் தரேன், வேற என்ன? அதுவும் உனக்கு ஸ்பெஷலான செல்போனை தரேன், வச்சுக்க. இந்த அப்படி இது உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வா அமையும். டச் ஸ்கிரீன் இல்லையா? அட இது ஒரு ஸ்மார்ட் போன் நண்பா. பொர்ஃபிரி நகர்ல உள்ள எல்லா நம்பருமே இதுல சேவ் ஆயிருக்குப்பா. நீ யார்கிட்ட பேசணுமோ அவங்க பேரை சொன்னா போதும், இது தானா டயல் ஆயிடும். உதாரணத்துக்கு இப்போ நெருப்பு பத்திக்கிச்சுன்னு வை, நீ ஃபயர்னு சொன்னாலே போதும், உடனே இந்த போனு ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிடும். ஃபயர் என்ஜினை வர வச்சிடும். நீ யாரோட பேரை சொல்றியோ உடனே அவங்களுக்கு கால் பண்ணிடும். இந்த டேய் பூசணிக்கா மண்டையா, ரொம்ப ரொம்ப நன்றிடா. என்னுடைய நிலைமை தெரிஞ்சு எனக்காக ஒரு செல்போனை கிஃப்டா கொடுத்துருக்கேன். பத்துலு வாடா, நம்ம வேலையை பார்ப்போம். அவன் கிடக்குறான். இதெல்லாம் பார்க்க எனக்கு பிரச்சனை பெருசாயிடுமோன்னு ஒரு பெரிய பீதியாவே இருக்கு. ஏ மோட்டோ, பத்துலு, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. அந்த பூசணிக்கா மண்டையை கொடுத்த இந்த போனை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் தாங்கல. அடே மோட்டோ, உன் சந்தோஷம் எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லிடா. அதத்தாண்டா நானும் இப்ப சொல்ல வந்தேன். அதாவது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி கொடுக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் சூப்பரான பார்ட்டியா? நான் இப்பவே எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லிடுறேன். பொறுப்புரை நகர்ல சூப்பரான பார்ட்டி இருக்கு. எல்லாருக்கும் பார்ட்டி இருக்கு. எல்லாருக்கும் பார்ட்டி. ஏய் போட்டு போட்டு கதவை தர. சீக்கிரம் வாடா வளர்ந்து கெட்டவனே. எல்லாரும் வந்து என் புது ஸ்மார்ட் போனை பார்த்து பாராட்டுறதுக்கு அதான வந்தீங்க? சொல்லுங்க. அட இல்லப்பா, நாங்க எல்லாரும் உன்னோட பார்ட்டிக்காக தான் வந்திருக்கோம். என்னது பார்ட்டியா? நான் உங்களை பார்ட்டிக்கு கூப்பிடவே இல்லையா? யாரோ உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நான் பார்ட்டிக்கு எதுவுமே வைக்கிறது இல்ல. என்னப்பா இவன் பிளேட்ட மாத்துறான்? இவனோட பெரிய தொல்லையா போச்சே. நீ தானே எங்களுக்கு போனை போட்டு பார்ட்டிக்கு வான்னு சொன்ன. அடா, நான் எப்ப உங்களுக்கு போன் பண்ணேன்? இந்த மோட்டு நம்ம எல்லார் வேலையும் கெடுத்துட்டான், டைம் வேஸ்ட் பண்ணிட்டான். மோட்டு நீ கூப்பிட்டதுனால தான் நாங்க ரெடி ஆகி வந்திருக்கோம். இப்ப பாருங்க, இந்த மோட்டு நம்மள எல்லாரையும் அவமானப்படுத்துறான். என்ன மோட்டு இது? இங்க இருந்து நாங்க பார்ட்டி கொண்டாடாம போக மாட்டோம். வாங்க நண்பர்களே, ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே இவங்க பார்ட்டி கொண்டாடி இருப்பாங்க போல இருக்கு. வச்சிருந்ததை இவனுக்கு மூக்குறானுங்களே. என்னடா காரியம் பண்றீங்க? தெரியல, பார்ட்டில சாப்பிட்டுட்டு இருக்கோம். டிஸ்டர்ப் பண்ணாத. இப்ப நான் என்னடா சொல்லிட்டாமே? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்போன் தான்டா. மோட்டு, உனக்கு எதுவுமே சரியா ஞாபகம் இருக்கிறது இல்ல. ஒருவேளை நீ தான் போன் பண்ணி சொல்லி இருப்படா. இல்ல, இந்த போனை நான் தான் பண்ணுனேன். என்னது? நீயா? நீங்க தானே சொன்னீங்க பொறுப்புரை நகர் மக்களுக்கே பார்ட்டி கொடுக்க போறதா? அதனாலதான் நானே போன் பண்ணி சொன்னேன். உங்களுக்கு வேலை மிச்சம் தானே? என்ன சொல்றீங்க? ஓகேவா? டேய் பத்துலு, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தரையும் சுத்தமா பிடிக்கலடா. பார்ட்டின்னு யாரோ சொன்னதை கேட்டு வந்து நம்மள போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. எப்படி அடிச்சாங்க பாத்தியா? நம்ம சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டை ஃபுல்லா மேஞ்சிட்டு போயிட்டாங்கடா. வலது கை வலிக்குது, இடது கை வலிக்குது, அடி பின்னி எடுத்துட்டாங்க. பின்னாடி இடுப்பு வலி தாங்க முடியல. பின்னாடி முன்னாடி சைடு எல்லா பக்கமும் வலிக்குது. ஏன்டா இப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஆகணும். அங்க போனா ஸ்கேன் எடு, எக்ஸ்ரே எடுக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கா? அப்படின்னா நான் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றேன். ஹலோ ஹாஸ்பிட்டலா? ஹலோ, உடனே மோட்டுவோட வீட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. அவர் மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருக்காரு.
ஆஸ்பத்திரிக்கு. இல்லைங்கடா. ஆனா பாவி கப்பத்துக்கு வாயில வச்சுட்டான். டேய் இந்த கப்பை இதுக்கு முன்னாடி எங்கடா வச்சீங்க? என்ன சார் உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க சுவாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. டேய் சுவாசிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு நான் என்ன வித்வானடா? நான் நல்லா தாண்டா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன எங்க கூட்டு போறீங்க? ஆம்புலன்ஸ் நிறுத்துங்க, சொன்னா கேளுங்க. ஏய் பீஸ கொடுத்துட்டு போயா இல்லையா? இன்னொரு தடவை இந்த மாதிரி யாருக்காவது போன் பண்ணி என்ன மாட்டி விட்டு மவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். ஏற்கனவே மனுஷன் பசியில உயிர் போய்கிட்டு இருக்கு. வீட்டுல இருக்கிற அத்தனையும் எல்லாரும் வந்தவனெல்லாம் திருட்டு போயிட்டானுங்க. இதுல இவன் வேற ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண பாக்குறான். சோம்பேறிக்கு சோறு வித்தவன். டேய் எனக்கு வயிறு எரியுதுடா பத்துலு, என்னால முடியல. அப்போ உடனே தீயணைப்பு துறைக்கு போன் பண்றேன். ஓட்டு வீட்டுக்கு வாங்க, உடனே நெருப்பு பத்திக்கிச்சு, அதை அணைக்கணும். நாங்க ஒண்ணு உங்க மேல ஊத்தல, இங்க எங்கேயோ ஃபயர் ஆயிருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் அணைக்கிறோம். ஐயோ சார், இங்க எங்கேயுமே நெருப்பு பத்திக்கல சார். அப்புறம் எங்களுக்கு ஏன் கால் பண்ணீங்க சொல்லுங்க? அப்புறம் எங்க தான் தீ பிடிச்சிருக்கு? இதெல்லாம் என்னுடைய ஸ்மார்ட் போன் தான் பண்ணி இருக்கும். எனக்கு பசியில வயிறு எரியுதுன்னு சொன்னா வீடு எரியுது, நான் போன் பண்றேன். இதுக்கு மேல ஒண்ண விட்டு வைக்க மாட்டேன். இன்னைக்கு நீ ஆனானு பார்த்தலாம். போலீஸ். ஹலோ, போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிங்கம் ஹியர். சார் 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 தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. மோட்டும் பத்துலும் என்ன கொலை பண்ண வராங்க, என்ன காப்பாத்துங்க, என் உயிருக்கு ஆபத்து. ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். ஓய் ஜாக்கிரதை, சிங்கம் இஸ் ஹியர். மோட்டு பத்துலு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஒரு வீணா போனவன். சிங்கம் சார், நீங்க எங்க வீட்டுல வந்து என்ன பண்றீங்க? நாங்க ஒரு தப்பு பண்ணலையே. ஏய் மோட்டு பத்துலு, நீங்க ஒரு போலீஸ்காரனை ஏமாத்தவே முடியாது. சட்டத்துக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் ஒரு குற்றவாளி. குற்றவாளிகளா? ஏங்க நாங்க என்னங்க தப்பு பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரெண்டு பேரும் ஒரு அப்பாவி குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணிருக்கீங்க. என்னது குழந்தையா? யார் குழந்தை? எந்த குழந்தை? யாருக்கு பிறந்த குழந்தை? எப்ப பிறந்த குழந்தை? என்னைக்கு பர்த்டே? அவன் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னான். அதாவது நீங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணீங்கன்னு. ஐயோ சிங்கம் சார், நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒண்ணும் குழந்தை கிடையாது. அது டாக்டர் ஜட்கா தயாரிச்ச குறும்புத்தனமான ஒரு குழந்தை போன். அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் போன் பண்ணி பேசுது, எங்களை பெரிய பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருது. இந்த போனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு நான் சும்மா விட போறது இல்லை இவனை. டாக்டர் ஜட்கா சார், நீங்க கண்டுபிடிச்ச அந்த போனாலே எங்களுக்கு ஏகப்பட்ட தலைவலி. 1 மணி நேரத்துக்கு ஒரு கோஷி வந்து எங்களை பொளந்துட்டு போறாங்க. இப்ப லாஸ்டா சிங்கம் சார் 100 கிலோமீட்டர் வேகத்துல எங்களை சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ ஏர்போர்ஸ், ஒரு வித்தியாசமான விமானத்துல எதிரிங்க நம்ம நாட்டை தாக்க வர்றாங்க. சீக்கிரமா வாங்க வாங்க, வந்து நம்ம நாட்டை காப்பாத்துங்க. இது என்னது? இதெல்லாம் ஒரு பொழப்பு. எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு என்ன தவுக்கல மாதிரி பொளந்துக்கிட்டான். அன்பான நண்பர்களே, அந்த பேட்டரியை நான் உருவிட்டதுனால இனிமே இந்த பயபுள்ளையால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி நண்பர்களே, இப்போ நான் இத வச்சு நான் ஒரு டாய்ஸா மாத்த ட்ரை பண்றேன்ப்பா. அப்புறம் மோட்டு என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இதை விட ஒரு சூப்பர் ஸ்மார்ட் போனை உனக்கு நான் தரேன். அதை பயன்படுத்து. என்ன? எனக்கு போனே வேண்டாம், லேண்ட்லைன் வேண்டாம், செல்போன் வேண்டாம், சிடிஎம்ஏ போன் வேண்டாம், எனக்கு போனே வேண்டாம். புர்புரி நகரத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்க எல்லாரையும் இங்க எதுக்காக வர சொல்லியிருக்கோம் தெரியுமா? ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 1 மாசத்துக்கு ஊருக்கு போக போறேன். நான் போறதுக்கு முன்னாடி இந்த புர்புரி நகரத்தோட முன்னேற்றத்துக்காக உழைக்கிற ஒருத்தரை
என்னோட இடத்துல மேயரா உட்கார வச்சுட்டு போறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நான் தினமும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த நபர் செய்யற எல்லா காரியமும் இந்த சமுதாயத்துக்கு உதவியா இருக்கணும். ஸோ ஆல் த பெஸ்ட். நான் உங்க அத்தனை பேரையும் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பேன். பத்துல வாடா, மக்களுக்கு நன்மை செய்யற மாதிரி நாம ஏதாவது வேலை செஞ்சு உபயோகமா நடந்துக்கலாம். ஆனா வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாத. நீயே ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா? எல்லாருமே அவசரமா ஆபீஸுக்கு போவாங்க இல்ல மோட்டோ? எல்லாருக்கும் காஃபியும் டிஃபனும் செஞ்சு சாப்பிடுற அளவுக்கு இப்ப டைம் கிடையாது. அதனால நம்ம ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் நம்ம காலையில சுட சுட சமோசா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்படி செஞ்சா எல்லாருமே மகிழ்ச்சி அடைவாங்க இல்ல மோட்டோ? ஏய், நான் புர்புரி நகர மக்களுக்கு ஃப்ரீயா பாக்ஸிங் சொல்லி தருவேன். அப்பதான் அவங்களையே அவங்க பாதுகாத்துக்க முடியும். அதோட புர்புரி நகரத்தையும் பாதுகாக்க முடியும். மேயர் சார் சந்தோஷமா என்ன மேயர் ஆக்கிடுவாரு. அட கஜகஜா, சமுதாயத்துக்கு நல்லது பண்ணி எல்லாரும் பெரிய பெரிய தலைவர் ஆகுறாங்க. என் முன்னோர்கள் மேல ஆணையா சொல்றேன், நாமளும் இந்த சமுதாயத்துக்கு சேவை பண்ணா நல்லது நடக்கும். ஏ கஜா கஜா, சமூக சேவை செய்யறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. நான் சமூக சேவை செய்யறத பார்த்து மேயர் சார் சந்தோஷப்பட்டு என்ன மேயர் ஆக்கிடுவார பாருப்பா. நீ பாரு. டான் தான் மேயராக போறான். மேயர் சார் டான் ஆகணும்னு ஆசைப்படுறாரா பாஸ்? அது இல்லடா தடியா, நான் தான் மேயராக போறேன். வேற யாரையும் மேயர் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். அப்படி நடக்க நான் விட மாட்டேன். இந்தாங்க, இத வாங்கிக்கங்க. சூடா சாப்பிடுங்க, ஆவி பறக்க சாப்பிடுங்க. குடி மோட்டோ, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு பெரியவங்க ஏன் சொல்லியிருக்காங்க? இப்படி எல்லாம் வாழணுங்கிறதுக்காக தான். இது வரைக்கும் அன்னதானம் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க, சமோசா தானே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடே, என்னடா நடக்குதுங்க? உங்களுக்கு எவ்வளவு சமோசா வேணும் சார்? வயிறு நிறைய அளவுக்கு போதும். கொடுக்குறேன், இந்தாங்க, கை நிறைய வாங்கிக்கங்க. நீட்டுங்க வீங்கன மண்டையா. பெரிய தசாவதார கமல் சார் இவரே. அடிக்கடி கிட்ட மாத்துவாரு. வீங்கன வாயா, இந்தா. எத்தனை வேஷம் போட்டாலும் சரிடா, உன்னோட வீங்கன வாயம் பிதுங்கன கண்ணும் எனக்கு அடையாளம் தெரியும். இங்க பாருங்க, திருட்டு பையன் வந்துட்டான், களவாணி பையன் வந்துட்டான். அந்த வாயில இங்க பாரு, வீணா மனசை போட்டு கெடுத்துக்காத மோட்டோ. வரவங்களுக்கு எல்லாம் சமோசாவை சப்ளை பண்ணு. இந்த சுட சுட கொடுங்க. மக்கள் தானே சாப்பிட்டு போட்டோம். சாப்பிடுங்க ஜென்டில்மேன். மசாலா கேட்டு வாங்கிக்கங்க. என்ன திடீர்னு எல்லாரும் வாழை மாய கமல் சார் மாதிரி இருக்காங்க? என்னடா கூட்டமா ரியாக்ஷன் கொடுக்கறாங்க? மோட்டு பத்லுவ நம்ம வழியில இருந்து தூக்கி எறிஞ்சாச்சு. இப்ப பாக்ஸரோட கதையை கவனிப்போம். ரொம்ப சூப்பர். நீங்க எல்லாரும் இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் போய் சில பஞ்சிங் பேக்ஸ் எல்லாம் உங்களுக்காக எடுத்துக்கிட்டு வரேன். இங்க பாருங்க, இப்பதான் மோட்டு என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா. யாரு பாக்ஸரை எதிர்த்து அடிக்கிறாங்களோ அவங்க தான் மேயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கான். வாவ் பாஸ், வாவ். என்னமா பஞ்சு டயலாக் அடிக்கிறீங்க? இப்ப பஞ்சு கொடுக்க வேண்டியது நாம இல்லடா. என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அந்த பாக்ஸர் முஜிய பஞ்சர் ஆக்குங்க. அதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். உங்கள யார் பாக்ஸரை நல்லா பஞ்ச் பண்றீங்களோ அவங்க தான் மேயர் ஆக முடியும். என்னாச்சு? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தற்காப்புக்காக பயிற்சி கொடுத்தா என்ன அடிக்கிறீங்களா? அப்பா மேடம் சொல்ல கேளுங்க, வாயில குத்தாதீங்க. அதீங்களா? நான் தான் அடிச்சேன். இல்லப்பா, நான் தான் அடிச்சேன். இப்ப ஜட்காவோ அந்த கசிட்டாராம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்காங்க. இங்க பாருங்க நண்பர்களே, நாங்க சமூக சேவை செய்ய வந்திருக்கோம். சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. அண்ணா, இந்த ரோடெல்லாம் ஒரே குப்பையா கிடக்கு, கொஞ்சம் சுத்தம் பண்ணி தாங்களேன். அட அவ்வளவுதானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உடனே சுத்தம் பண்றோம். கஜா கஜா,
குப்பைகளை சுத்தம் பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. இப்ப பாருங்க எப்படி சுத்தம் பண்றேன்னு. அவ்வளவுதான். அண்ணே, நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? நான் ரோடு தானே குப்பையா இருக்குன்னு சொன்னேன். முதல்ல இதை சுத்தம் பண்ணுங்க. அவ்வளவுதானே, ஒரு பிரச்சனையும் இல்ல, உடனே சுத்தம் பண்ணிடுறோம். அட இதெல்லாம் செய்யறது என்னோட கடமைப்பா. சுத்தம் பண்ணிட்டா போகுது. வா கஜ கஜா, சீக்கிரமா சுத்தம் பண்ணலாம். அங்கேயும் அதோ அங்க அங்க கஜா கஜா, என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி வேலையெல்லாம் செஞ்சதே இல்லையாப்பா. பேசாத கஜ கஜா, தொடப்பத்தை எடு. சமூக சேவை செய்யறதுக்கு தானே வந்திருக்கோம். திருடா திருடா திருடா, அவனை விடாதீங்க. பிடிங்க பிடிங்க, திருட்டு போய் ஜாண்டாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் என்ன எவ்வளவு வேணாலும் அடிங்க. அந்த ஜட்காவும் கசிடாராமும் தான் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க எல்லார் வீட்டு வாசல்ல தொடப்பத்தை வச்சு பெருக்கிக்கிட்டு இருப்பாங்களா. நீங்க எல்லாரும் அவங்களையே கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்களா. அப்படி இருக்கும்போது பின்னாடியே நான் வந்து உங்க எல்லாரோட வீட்டுக்குள்ளேயும் புகுந்து கொள்ளையடிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருட்டத்தை நாங்க எல்லாரும் பங்கு போட்டுப்போம். இவனை விட்டுறலாம். முதல்ல அந்த ஜட்காவையும் கசிடாராமையும் பிடிப்போம். நம்மளே ஏமாத்த பாக்குறான். வாங்க 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 வாங்க, சீக்கிரம். டான் பிளான் போட்டு எல்லாரையும் வச்சு உங்களை அடிச்சிருக்கா. ஆனா இதுல நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஐடியா இருக்கு சிங்கம் சார். எஸ், எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுக்க இதுதான் சூப்பரான ஐடியா. John the Don here. Who is speaking? Hey Don Kanna, I need your help. அது வந்து தேன் கூட்டு குகை எங்க இருக்கு? தேன் கூட்டு குகையா? ஏன் என்ன ஆச்சு? ஹலோ, மோட்டு பத்லு டாக்டர் ஜட்கா கசிட்டாராம் பாக்ஸர் எல்லாரையும் ஜனங்க அடிச்சு துரத்திட்டாங்க. அவங்க எல்லாரும் தப்பா சமூக சேவை செஞ்சிருக்காங்க போல இருக்கு. மேயர் இப்பதான் என்கிட்ட சொன்னாரு. நான் அந்த தேன்கூட்டு குகையில போய் 1 மணி நேரம் உட்காந்தா என் தைரியத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரா. அதுக்கப்புறம் என்ன மேயர் ஆக்கிடுவாரா. அதத்தான் அவர் சொன்னாரு. யார் அந்த குகையில 1 மணி நேரம் இருக்காங்களோ அவங்கதான் அடுத்த மேயர். உனக்குதான் அந்த காட்டை பத்தி நல்லா தெரியுமே. அந்த குகை எங்க இருக்குன்னு சொல்லு ப்ளீஸ். சிங்கம் சார், என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. நான் அந்த குகையை பத்தி கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஐ எம் வெரி சாரி சிங்கம் சார். இப்ப மேயர் ஆக போறான் டான், டான் ஆக போறான் மேயர். தேன் கூட்டு குகையில 1 மணி நேரம் உட்காந்தா போதும். பாஸ், இதுக்குள்ள நிறைய தேன் கூடுகள் இருக்கும் போல இருக்கு. பாஸ், என்ன பண்றது? உள்ள போனா பெரிய ஆபத்துல முடியும்னு நினைக்கிறேன் பாஸ். 1 மணி நேரம் உள்ள உட்காந்தா போதும்னு சொல்லிருக்காங்க. கப்புன்னு உள்ள போய் அமைதியா உட்காந்து போம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நாம வெளியே போவோம். அப்புறம் 1 மாசத்துக்கு நான் தான் மேயர். புர்புரி நகரத்தோட கஜானாவை நான் காலி பண்ணிடுவேன். மேயர் ஆக போறான் டான், டான் ஆக போறான் மேயர். இவங்க என்ன பண்றாங்க? நான் வெளியே வரணும். மரியாதையா இதை எடுங்க. நான் வெளியே வரணும். மேயர் ஆக மாட்டானா ஜான், ஜான் ஆக மாட்டானா மேயர். பாஸ், என்ன பண்றீங்க பாஸ்? கொஞ்சம் மேல பாருங்க பாஸ். நீங்க சத்தம் போட்டா அதுங்களுக்கு கோபம் வந்துரும். அங்க பாருங்க எப்படி பாக்குதுன்னு. டானோட கையால அறுந்துக்கிட்டு இந்த தேனிய பார்த்தா பயப்படுற? வெக்கமா இல்ல உனக்கு? சகோதரிகளே, எல்லாரும் தயாரா இருங்க. நம்ம தேனெல்லாம் திருட திருடங்க வந்திருக்காங்க.
பிரதர், குகைக்குள்ள ஒரு குட்ட திருடனும் அவனோட 2 கையாளுங்களும் போனாங்க, பாத்தீங்களா? நான் தான் ஜான். தேனீக்கள்லாம் எங்களை கடிச்சு கடிச்சு அடையாளம் தெரியாம ஆக்கிடுச்சியா. என்னோட விடுமுறை கேன்சல் ஆயிடுச்சு. நான் எங்கேயும் போகல. அதனால எனக்கு பதிலா வேற ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கிறதும் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன? அப்ப நான் மேயராக முடியாதா? விட மாட்டேன். எங்க ஓடுற? யார் இந்த வேற்று கிரகத்தவங்க? எங்க இருந்து வந்திருக்காங்க? என்ன காப்பாத்துங்க. நம்ம பூசணிக்காய் மண்டைய மறுபடியும் புதுசா ஏதோ கண்டுபிடிக்க போறான். ஆமா மோட்டோ, ஆனா நம்மள வெச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம இருந்தா அதுவே போதும். பூசணிக்காய் மண்டையா, என்னடா விசேஷம்? என்னத்த புதுசா கண்டுபிடிக்க போற? அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, வந்துட்டியோ? இது ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்புப்பா. இத பார்த்தா நம்ம நாடு மட்டும் இல்ல, அமெரிக்காவுல இருக்கிறவங்க கூட கூப்பிட்டு எனக்கு அவார்டு கொடுப்பாங்க. மறந்தே போயிட்டேன். இது ஆரம்பிச்சதுல இருந்து நான் பச்சை தண்ணிய கூட குடிக்கவே இல்ல. சரி, நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த சின்ன ட்விஸ்டரை பாத்துக்கிட்டே இருங்க. பத்துலு, இத பாக்கும்போது ரொம்ப அழகா சுத்திக்கிட்டே இருக்கா. சமோசாக்கு ஏதோ வால் பழச்ச மாதிரியே இருக்கு. அடே மோட்டோ, உனக்கு சமோசாவை தவிர வேற எதை பத்தியுமே தெரியாதாடா? ஏய் இல்ல வேண்டாம் மோட்டோ, சொன்னா அடே என்னடா இது இந்த சுத்தி சுத்துது மோட்டோ? என்ன பண்ண? என்னடா நடக்குதுங்க? அடே மோட்டோ, முதல்ல இந்த இடத்தை விட்டு ஓடுடா. ஓடிடலாம், வந்துரு சீக்கிரமா. அந்த வீங்கனவாயத்தை என்ன கண்டுபிடிச்சாலே இப்படி 2 பேரும் நில்லுங்கப்பா. எங்க ஓடுறீங்க? என் ட்விஸ்டரை எடுத்துட்டு எங்கடா போறீங்க? நில்லுங்க. நில்லுங்க, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஓ மோட்டு, என் உயிர் நண்பா, எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ண? எதுக்காக அந்த ட்விஸ்டர் பாக்ஸை நீ ஓபன் பண்ணி தொலைச்சப்பா? பூசணிக்காய் மண்டையா, தெரியாம அந்த பெட்டியை திறந்துட்டா. இது என்ன திறந்துகிட்டே வந்து என் மேல ஏறிட்டு என்ன எங்கேயோ கொண்டு போகுறா. எங்க கொண்டு மோட்டு, என் உயிர் நண்பா, தயவு செஞ்சு கோவப்படாத. ஏன்னா இது ஒரு ட்விஸ்டர். நீ எந்த அளவுக்கு கோவப்படுறியோ அந்த அளவுக்கு இது உன்னை ஆட்டி படைக்கணும்னு நினைக்கும், தெரியுமா? அது மட்டும் இல்ல, இது ரொம்பவே ஆபத்தானதா மாறினாலும் மாறும். அச்சோ, டாக்டர் ஜட்கா சார், மோட்டுவை எதுக்காக இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டீங்க? இவன் கோவப்படாம கூட இருந்துருவான், ஆனா சமோசா சாப்பிடாம அவனால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதுவும் இல்லாம இவனுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பசி எடுக்கும். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், நீ போய் சமோசாவை கொண்டு வா. அது வரைக்கும் இவனோட உடலை விட்டு அந்த ட்விஸ்டரை எப்படி பிரிக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன். சீக்கிரம் சமோசாவை டீ வாங்கி கொடு. என்னால பசி தாங்க முடியலடா. சீக்கிரமா சூடா வேணும்டா. என்ன பண்றீங்க பாஸ்? மோட்டு என்ன பண்ணா தெரியுமா? அவன் டாக்டர் ஜக்கா தயார் பண்ண ஒரு ட்விஸ்டர்ல போய் மாட்டிக்கிட்டான் பாஸ். அவனுக்கு இப்போ கோபம் வந்தாலோ இல்ல பசி எடுத்தாலோ அந்த ட்விஸ்டர் ரொம்ப பயங்கரமா மாறிடுமா பாஸ். ஓ, இது ஒரு நல்ல வாய்ப்பாச்சே. இப்ப அந்த மோட்டுவை நாம பழி வாங்கிடலாம். இப்பவே போய் போட்டு பத்துலவ நாம பிடிக்கலாம். பத்துல மண்டையா, சீக்கிரமா வாடா. எனக்கு பசி அதிகமாகிட்டே இருக்குடா. சீக்கிரம் மண்டைய கிட்ட போய் சுட சுட சமோசா சாப்பிடணும். மோட்டோ, சமோசாவை பத்தி மட்டும் யோசிக்காத. அப்படி யோசிச்சா உனக்கு பசி அதிகமாகிட்டே போகண்டா. இல்லனா இந்த ட்விஸ்டரும் பெருசாகிட்டே இருக்குண்டா. பாரு மோட்டோ, உன்னோட போட்டோவை எல்லா செவுத்திலயும் ஒட்டி வச்சிருக்காங்க. மோட்டோ வாண்டட். யாராவது மோட்டோவை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 20 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். மோட்டோ, இந்த புனிதமான காரியத்தை சிங்கம் சார் தான் பண்ணிருக்காரு. கீழே பாரு, அவரோட சீல் இருக்கு. என்னது, அந்த சிங்கம் சோம்பேறி தான் இப்படி போஸ்டர் எடுத்து ஒட்டிருக்கானா? கேவலம் 20 ரூபாய்க்கு என்ன புடிச்சு கொடுக்க சொல்லி ஒட்டிருக்கான்.
என்னுடைய ஒவ்வொருத்தங்க 20 ரூபா தானடா பத்தணும். அந்த சிங்கத்துக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இந்த புர்புரி நகரத்துல இருக்க நம்ம சொந்தக்காரங்களா நம்மள பத்தி என்னடா நினைப்பாங்க? பர்టిక్యులரா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? 20 ரூபாய் கூட பெற மாட்டேனா நானு? வாடா. டேய் மோட்டோ அண்ணா கேளுடா. ஏன்டா இவ்வளவு வேகமா சுத்தி சுத்தி ஓடுற? டேய் ஏண்டா என்னுடைய ஒருத்த 20 ரூபா தானா? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி போஸ்டர்ல போட்டுருப்பேன். சோம்பேறிக்கு சோறு வித்தவனே. வாய்க்க இது. வாட்டடா வாட்டடா. நான் வாட்டடா. யாருக்கு வாட்டடு? எதுக்கு வாட்டடு? எப்ப வாட்டடு? எதுக்காக வாட்டடு? எனக்காக நீ போஸ்டர் அடிப்பியா? அது 20 ரூபா. டேய் என்ன கேவலப்படுத்திட்ட. இங்க பாரு போட்டு சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற. என்ன வாண்டடு? யாரு வாண்டடு? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எந்த 20 ரூபாவை பத்தி பேசுற? அம்மா என்ன கொண்டுட்டா. அம்மா மோட்டோ என் உயிர் நண்பா, ஆருயிர் சகோதரா, கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இருடா. வீங்கன மண்டையா வாடா செல்லம். உன்னை கூட்டிட்டு போய் முதல்ல சமோசாவை 50 ஊட்டி விடுறேன். என்ன மோட்டோ திடீர்னு என்னாச்சு உனக்கு? புதுசா ஏதாவது சர்க்கஸ்ல சேர்ந்துட்டியா என்ன? ஐயோ அகலமா விழுந்த பாக்ஸர் அண்ணா, அவனுக்கு கோவம் வர மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல எதுவும் பேசாதீங்க. அப்படியே கோவம் வந்தா மட்டும் இவனால என்ன பண்ண முடியும்? சொல்லு என்ன பண்ணுவா? பாரு பாக்ஸர், ஏற்கனவே நான் கடும் கோபத்துல இருக்கேன். அப்படியா? எனக்கு கோவம் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? எனக்கு கோவம் வந்தா யாருமே தாங்க முடியாது. மறுபடியும் என்ன வெறுப்பேத்தி கோவப்படுத்தாத. இல்லனா என்ன பண்ணுவ மோட்டோ? கோவப்படுத்துவேன், உன்னை டென்ஷன் ஆக்குவேன். ஜோக்கர், சர்க்கஸ்ல இருக்கிற ஜோக்கர் மாதிரியே இருக்க. மூஞ்சி செவர்தே, என்ன பண்றது தெரியலையே. என் மேல கைய வச்சா அப்ப தெரியும் உனக்கு நான் யாருன்னு. வாடா. எங்கடா ஓடுற? இவ்வளவு நேரம் வீராவேசமா வசனங்கள்லாம் பேசல. நில்லுடா. சோம்பேறி கண்ணி அடிக்க போறடி. இல்ல இல்ல சரியான சொல்லிட்டேன் மோட்டோ. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. விட்டுடு. காப்பாத்துங்க. மோட்டோ தயவு செஞ்சு சொல்றேன், கோவப்படாத மோட்டோ. கொஞ்சம் அமைதியா இருடா. ஆத்திரப்பட்டவங்களோட அமைதியா இருந்தவங்க தான்டா சாதிச்சிருக்காங்க. இவன் தானே மோட்டோ வாண்டட். இவனை பிடிச்சா கேவலம் 20 ரூபாய். அந்த 20 ரூபாயை வச்சு நம்ம சிக்கன் கூட வாங்க முடியாது. உண்மைதான் பாஸ், உண்மைதான். இவன் உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதியே இல்ல. உங்களை பிடிச்சா 10,000 ரூபாய் தர்றதா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குல்ல. ஆனா இவனை பிடிச்சா வெறும் 20 ரூபாய் தான் தருவாங்களா? தண்டனை கட்டான், அமைதியா இருக்கான். அவனை தூண்டி விட்டு உடம்ப புண்ணாக்கிக்காதீங்க. எங்கடா போற? என் மதிப்பு என்னன்றதுக்கு இப்ப உனக்கு புரிய வைக்கிறேன். வாய்க்கடா. எங்கடா ஓட பாக்கீங்க? டேய் நில்லுங்கடா. நில்லுங்கடா. குட்டா போடா வாடா. மோட்டோவை நல்லா தூண்டி விடுங்க. இப்ப பாத்தீங்களா அவனோட மதிப்பு என்னன்னு? இங்க பாரு மோட்டோ, சிங்கம் சார் தான் உன்னோட போஸ்டரை மாட்டி விட சொன்னாரு. நான் ஒண்ணும் பண்ணல. முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு மோட்டோ. ஆத்திரமா அவசரமா ஒரு 5 செகண்ட் மனசை தள்ளி போட்டினா நீ சாந்தமாயிடுவேன். நான் உன் ஃப்ரெண்டே சொல்றேன், கேளுடா. டாக்டர் ஜட்கா சார், எதுக்காக தேவையில்லாம எங்களை இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டீங்க? உடனே ஏதாவது பண்ணுங்க. இப்ப பாருங்க எல்லாரோட உடம்பும் ரணமாய் கிடக்குது. அட பாவி ஜட்கா, நீ எப்பவும் பண்ற பரிசோதனையில அதிகமா பாதிக்கப்படுறது நான் மட்டும்தான். அவன் என்ன எப்படி அடிச்சா தெரியுமா? சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், அவனை நீ தடுத்தாகணும். டாக்டர் ஜட்கா, அவனை எப்படி சரி பண்றதுன்னு முதல்ல சொல்லுங்க. அவன் என்ன பார்த்து எலின்னு சொல்லியிருக்கான். அந்த ட்விஸ்டர் மட்டும் அவனை விட்டு போகட்டும், அப்புறம் காட்டுறேன். அட நண்பர்களே, யாரும் கவலைப்படாதீங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மோட்டு தன்னோட பழைய நிலைமைக்கு வந்துருவான். அந்த ட்விஸ்டரை அவனை விட்டு பிரிக்கிறதுக்காக ஒரு அற்புதமான ஏற்பாடை நான் பண்ணிருக்கேன். ஒரு மிஷினை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என் பேஷண்ட்டுங்க மேல சத்தியமா சொல்றேன்பா, கண்டிப்பா அவனுக்கு சரியாயிடும். ஆனா அதுக்காக நம்ம மோட்டுவுக்கு நிறைய கோபம் வர மாதிரி நாம பண்ணணும். அப்பதான் அந்த ட்விஸ்டர் ரொம்ப பெருசாகும். ஆனதுக்கு அப்புறமா நான் இந்த மிஷினால அந்த ட்விஸ்டர் மொத்தத்தையும் நான் ஷாக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா அந்த ட்விஸ்டர் இந்த மிஷின்ல வந்து நல்லா மாட்டிக்கும். அடடா, உண்மையிலேயே இது ரொம்ப சூப்பர் யோசனை தான். ஆனா மோட்டு முன்னாடி போற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது சுத்தி சுத்தி அடி வாங்கும் போது நான் நிச்சயமா போக மாட்டேன்.
இப்ப அவனுக்கு கோபம் வர மாதிரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அவனுக்கு சாப்பிட எதுவும் கொடுக்க கூடாது. அவனுக்கு சாப்பிட கொடுக்காம இருந்தாலே அவனுக்கு தன்னால கோபம் வந்துடும். அவனுக்கு பசியும் அதிகமாகும், நாம எதிர்பார்க்கிற கோபமும் அதிகமாகும். அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்டர் பெருசாயிக்கிட்டே போகும். ஆஹா, என்னது இது? ஊர் மொத்தம் காலியா இருக்கு. ஒருத்தனையும் காணமே. எங்கடா போய் தொலைஞ்சிக்க? ஒரு கடையில கூட, ஒரு வீட்டுல கூட எவனையுமே காணமே. ஆஹா, எனக்கு பசிக்குது. சமோசா கடையில சாப்பிடலான்னு பார்த்தா இந்த டீ கடை எங்க போனானே தெரியல. சமோசாவே போடல. எங்கடா போனானுங்க? ஆஹா, சமோசா! டாக்டர் ஜக்கா சார், இந்தாங்க இந்த மிஷினை பிடிங்க. அப்பாடா, ஒரு வழியா எல்லாம் சரியா போச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் டாக்டர் ஜக்கா சார். ஒட்டது போச்சரே. டாய் குட்டா பயலே. ஒன்னாடி